ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சேமியா உப்புமா செய்ய போகிறோம். காலையில் சேமியா உப்புமாவுக்கு என்னென்ன வேணும்னாக்கா, நான் வந்து ராகி சேமியா, அணில் ராகி சேமியா இதுதான் வாங்கியிருக்கேன், ஒரு பாக்கெட்டு. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட்டு, கருவேப்பிலை, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் தண்ணி காய வச்சு வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டுக்கலாம். நம்ம தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சு நம்ம எடுத்துகிட்டு ஆவியில் வேக வைக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டு நம்ம இது ஊற வச்சு ஒரு 2 நிமிஷம் நம்ம இட்லி குக்கரில் வச்சு நம்ம வேக வைக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் நான் வந்து சுடு தண்ணியில் வேக வச்சு வச்சுருக்கேன். இட்லி தேக்ஸாவில் தண்ணி வச்சு தண்ணி காஞ்சிச்சு. இந்த மாதிரி ஒரு துணி போட்டு நம்ம இந்த மாதிரி சேமியா வந்து நம்ம வேக வச்சுக்கணும். ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி இட்லி குக்கரில் நம்ம வேக வச்சுக்கணும். இந்த மாதிரியெல்லாம் பசங்களுக்கு நம்ம செய்து கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். நம்ம சேமியா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க. ஒரு 5 நிமிஷம் தான். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப வேக வச்சா அப்புறம் ஃபுல்லாக களி மாதிரி ஆகிடும். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தட்டில் எடுத்துகிட்டு இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தட்டில் எல்லாம் எடுத்துன்னு பாருங்கள். நல்லா உதிராயிடுச்சு. இதுக்கு மேலே வேக வச்சோம்னா நம்மளுக்கு எல்லாம் உண்டை ஆகிடும். இந்த மாதிரி நம்ம எடுத்து ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு இப்போ செய்யலாம். நம்ம வந்து அணில் சேமியா செய்யறதுக்காக நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடாயில் எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு போட்டுக்கலாம். சும்மா ஒரு 4 கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா ஒரு வெங்காயம், ஒரு பாக்கெட் சேமியா தான், அதனால ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் காரத்துக்கு நம்ம எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு நம்ம ஒரு பாக்கெட்டுக்கு அவ்வளோ போட்டுக்கலாம். நான் ஒரு 4 போட்டிருக்கேன். போட்டு நம்ம நல்லா வதக்கலாம். இது கூட நம்ம கேரட் போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, பெரிய மிளகா போட்டுக்கலாம். நம்ம செய்யும் போதே கரண்ட் வர போயிடுச்சு, அதனால கொஞ்சம் டிம்மாக தெரியுது. அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, கரண்ட் போயிடுச்சு, அதனால கொஞ்சம் டிம்மாக தெரியுது. இப்போ வந்து நம்ம இது கூட வந்து தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி. இதுக்கெல்லாம் நம்ம உப்பு போடலாம். சேமியாவில் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன். இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். தக்காளி, கேரட்டு, வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் வேகட்டும். அவ்வளோ சீக்கிரம் கரண்ட் வந்தால் பார்க்கலாம். நம்ம கம்மியாக வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கூட கரண்ட் வரல பாருங்கள். இந்த வீடு எப்படி வரும்னு தெரியல. கொஞ்சம் அப்படியே மசாலா தான் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சேமியா போட்டுக்கலாம். நல்லா உதிராக வந்துச்சு. எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். காரம், தக்காளி எல்லாம் சேமியா கொடுக்கும், நல்லா பிடிக்கும். மூடி வச்சுட்டு எடுத்துகிட்டு காட்டுறேன்.
இப்போ வந்து சுட சுட நம்ம சேமியா வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கூட கரண்ட் வரல. பக்கத்தில் வேறு என்ன சவுண்டு ஏதோ வேலை செய்கிற மாதிரி இருக்குது. வீடியோ எடுக்கவே முடியலைங்க. இன்னும் கூட கரண்ட் வரல. இன்னும் கரண்ட் வரைக்கும் பார்க்க முடியாது. நான் வந்து கொஞ்சம் நாஷ்டா பண்ணிக்கிறேன். எவ்வளோ சிம்பிளாக நல்லா உதிரான்னு ராகி சேமியா ரெடி வச்சுக்கோங்க. இது கூடவே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னாக்கா, அன்றைக்கி கொழுக்கட்டை செய்யுது அந்த பூர்ணம் கொஞ்சம் இருந்துச்சு. அந்த பூர்ணம் வச்சு நான் கொஞ்சம் கொழுக்கட்டை வேறு செய்யணும். நான் அந்த ரெசிபி நான் ஆல்ரெடி போட்டுக்கிறேன் கொழுக்கட்டைக்கு, அதனால் அது வந்து நான் காட்டல. இது கூட ஒரு 2 கொழுக்கட்டை வச்சு சாப்பிட்லான்னு இருக்கிறேன். கொழுக்கட்டை ரெண்டு கொழுக்கட்டை கொஞ்சம் சேமியா. இப்போ இது சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து கரண்ட் இல்லாதே சாப்பிடணுமாகுது. கரண்ட்டே வரல, போயிட்டு 1 hour ஆயிடுச்சு கரண்ட் இல்லாமல் கொஞ்சம் லைட் வெளிச்சம் ஃபோனில் போட்டு நான் செய்தாச்சு. இப்போ சேமியா போட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லா இந்த தக்காளியெல்லாம் பிசைஞ்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி போடுறதில்ல, நான் தக்காளி போடுறேன் ஒன்று. சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது.